ஹாய் வியூவர்ஸ், நான் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாலை வந்து எப்படி நம்ம தோட்டத்தில் பயன்படுத்துறது, 3 முக்கியமான விஷயங்களுக்கு பாலை வந்து தோட்டத்தில் வந்து பயன்படுத்தலாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருக்க போகுது அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. பால் வந்து ஒரு நேச்சுரலாக கவுக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் பிளான்ட்டுக்குமே தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பாலில் கால்சியம் அதிகமாக இருக்குங்கிறது தெரியும். ஸோ விளம்பரத்துலேயும் நிறைய பார்த்துருப்பீங்க அண்ட் நிறையாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் விட்டமின் B4, விட்டமின் B3ன்ட்டு நிறைய இதில் வந்து நல்ல விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, சில பேர்லாம் எக்ஷெல் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த பால் இருக்கும். கால்சியம் சத்து இந்த பால் வந்து கொடுக்கும். நமக்குன்னு மட்டும் இல்லை, பிளான்ஸுக்கும் கொடுக்கும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 1 மடங்கு பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் 9 மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க. இதுதான் 1:10 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிட்டு வரலாம். நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இது நீங்கள் செடிகளுக்கு மண்ணில் நீங்கள் ஊற்றிட்டு வர்றது மூலமாக என்னென்ன வந்து நன்மைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தக்காளி செடியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கடியில் அந்த பாட்டம் ரோட்டன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அடி பக்கத்தில் மட்டும் கருகி போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் கால்சியம் குறைபாடுனால வரக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறது, இலைகள் மங்கி போகிறது, பூக்கள் கொஞ்சம் கம்மியாக பூக்கிறது, பூக்கள் பெரிதாக பூக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கால்சியம் குறைபாடுனால நடக்கக்கூடியது தான். அதெல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகிடும். ஸோ 2வது நல்ல யூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதை வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுத்தலாம். என்ன மாதிரி பூச்சிகளுக்கு இது வந்து வெரைட்டியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா பூச்சி வெரைட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு வைரஸ் இல்லை ஃபங்கல் டிசீஸ்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக கொடுக்க முடியும். என்னென்ன வகையான ஃபங்கல் டிசீஸ்க்கும் என்னென்ன வகையான வைரஸுக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, காமனாக பவுடர் மில்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பவுடர் மில்டியூன்னா ஒன்றும் இல்லைங்க, இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக உங்களுக்கு வந்து புள்ளி வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இந்த வகையான நோய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடி வகைகள் இலைகளில் நீங்கள் வந்து பார்க்கலாம். புள்ளி வச்ச மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற பூஞ்சானுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ மோசஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கும் அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வைரஸ் கிருமிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து ஒரு அற்புதமான மருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் பால் 1 மடங்கு எடுத்துக்கிறீங்கன்னா 5 மடங்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த இடத்துல, எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குணப்படுத்தும். 3வது என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோலியர் ஸ்ப்ரேவாக இதை பயன்படுத்தலாம். ஃபோலியர் ஸ்ப்ரேனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இலைகளில் நீங்கள் வந்து சத்துக்களுக்கு வந்து கொடுக்குறது. இலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவாசிக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்போர்ஸ் இருக்கும், ஓட்டைகள், துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்கள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நியூட்ரிஷன்ஸை இயற்கையிலேருந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இலைகள் மேலே நீங்கள் வந்து பாலை தெளிச்சிங்க, பால்னால் டேரெக்டாக தெளிக்கக்கூடாது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோ இல்லை 1:10 ரேஷியோவில் நீங்கள் நல்லா வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் 5-6 மணிக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இலைகள்லேருந்து சத்துக்களை வந்து பிளான்ட் எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பால் நீங்கள் தெளிக்கிறீங்கள இலைகளில், அது ரொம்ப நேரம் அந்த இலைகள்லேயே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 5 மணிக்கு இந்த பால் தெளிக்கிறீங்க அப்படின்னா 6 மணிக்கு இல்லை 6:30 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நார்மல் வாட்டரால் அந்த பிளான்ட்டை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி விட்டுறணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாலில் பாக்டீரியாஸ் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப நேரம் இலைகள் மேலேயே ஸ்டே ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலைகள் அழுகி போகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் இதை கழுவி விட்டுறணும். ஸோ இதை பற்றின ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டிகல்ஸையும் படித்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது பால்னால். ஸோ அதெல்லாம் வரக்கூடிய வீடியோ காலில் நம்ம பார்க்க இருக்கோம். அண்ட் எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு குட்டி கேள்வி இருக்குது. நீங்கள் பாலை எந்தெந்த விதத்தில் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்திருக்கீங்க அண்ட் பாலை வச்சு நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம வியூவர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு குட்டி ஆசை, இந்த வீடியோ வந்து ஒரு 100 லைக் போகணுன்ட்டு. ஸோ உங்களால் அது பாசிபிள் பண்ண முடியும்ட்டு எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Shankthivel. Have a happy gardening day.